ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் கோவில்பட்டியிலேருந்து ஒரு நியூ சிட்டிக்கு வந்திருக்கோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான பேக்கிங் சீன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்தது டுகுவோட, அதை பற்றின விளாக் தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப் டு 23rd வரைக்குமே டுகுவை ஸ்கூலுக்கு அனுப்புனேன். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. எந்திக்க சொன்னால் டக்குன்னு எழுந்திரிப்பான். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு அவனுக்கு அந்த ரொட்டீன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி அவனுக்கு அமினி கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சமாக சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சைட் சீயிங்காக வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கேன். வெளியில் மீன்ஸ் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி நல்லா க்ரீனரியாக இருக்கும் எங்கள் ஏரியா எல்லாமே. ஸோ மார்னிங் ஈவினிங்க்கு 2 டைமே அவனை வாக்கிங் மாதிரி சைட் சீயிங்காக கூப்பிட்டு வருவேன். ஸோ இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் ஒரு 9:15 போல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். 2 ரூட் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி கூப்பிட்டு போவேன். இன்றைக்கி ஸ்கூல்லேயுமே ட்ராப் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்கூல் ஆக்டிவிட்டி இதுதான். டுகுவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸில் ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைக் நான்வெஜ் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ 1 டே தான் இருக்குது இன் பிட்வீனில் 24. அது கூட அந்த திருநெல்வேலியில் ஒரு ட்ரிப் மாதிரி போகணுன்னு சொன்னேன் இல்லையா கோவிலுக்கு. ஸோ அதனால் 23rd அப்போ கொஞ்சமாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டாக வாங்கினது சாப்பிங் போர்டு தான். இது மற்ற இதில் ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. மோஸ்ட்லி ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்கொயர் கூட ரொம்ப ரேர் தான். பட் சர்க்கிளில் இருந்ததா பார்க்குறதுக்குமே நல்லா க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹைதராபாத்தில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடம் உடன்கே போகலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வாங்கினது இந்த க்யூட்டான மினியேச்சர் அலாரம் கிளாக். இது அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ரேட்டு அப்புறம் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். வால் கிளாக் மாதிரி தான் வாங்கலான்னு நினச்சேன். பட் இப்போ புதுசாக நம்ம வந்திருக்கோம்ல, இந்த வீட்டில் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா. ஸோ ஆணி அடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது எதுவுமே எனக்கு ஆணி அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் க்யூட்டாக இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்தப்போ இது கிடச்சிது. ஸோ ரேட்டுமே இது கம்மி தான், பட் நல்லாவே இருக்குது க்யூட்டாக. அப்புறம் வாங்கினது இந்த ப்ரஷ் ஹோல்டர். இது செட் ஆஃப் 4 வரும். இதுவுமே அமேசான் தான். மீஷோவில் கூட இருக்குது. பட் அது வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும் கம்பேர்ட் டு அமேசான். ஸோ அதனால் அமேசான்லேயே இந்த தடவை வாங்கியாச்சு. இது ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலரில் வருது. ஸோ ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா பாத்ரூம்லலாம் நம்ம ஓப்பனாக ப்ரஷ் வைக்கிறது ரொம்பவே அன்ஹைஜீனிக். ஸோ அதனால் இந்த டைம் ப்ராப்பராக எல்லாமே வைக்கலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். அடுத்து ஆயில் டிஸ்பென்சர் செட் ஆஃப் 2 வரும். கூடவே நமக்கு அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான சிலிக்கானில் ஸ்பேச்சுலாஸ் கூட நமக்கு இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. இது பிளாஸ்டிக் தான். போன தடவை கிளாஸ் தான் வச்சுருந்தேன். பட் அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆயிலெலாம் ஸ்ப்ளிட் அவுட் ஆகும்போது பாட்டில் தூக்குறப்போ வலிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை பிளாஸ்டிக்கே வாங்கியாச்சு. ஸ்பேச்சுலாஸுமே ஒரு மீடியம் சைஸ் தான். ஸோ பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கோவில்பட்டியிலேருந்து கிளம்புற அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு கொஞ்சம் மசாலாஸ், அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா சிலதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அதெல்லாமே தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ இதில் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கிற சிட்டியில் ஈஸியாகவே கிடைக்கிது. ஒரு 4 ஸ்டெப் போனால் போதும், அவ்வளோ ஷாப் இருக்குது. பட் எங்கள் அம்மா இருந்தாலும் போய் டக்குன்னு என்ன பண்ணுவேன்ட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருக்காங்க. நான் என்னென்னட்டு கீழே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
மசாலா பவுடர் மட்டும்தான் கேட்டேன். பட் எங்கள் அம்மா மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்து விட்டாங்க. 1 மந்த்துக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே கொடுத்து விட்டுட்டாங்க. எங்கள் அம்மான்னு இல்லை, எல்லா கேர்ள் பேரண்ட்டோட அம்மா அப்பாவுமே அப்படி தான் கொடுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, எவ்வளோ வேணான்னு சொன்னாலுமே. இது ஃபுல்லுமே அந்த செர்லாக்கு, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, கரம் மசாலா அந்த மாதிரி எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் வீக் தேவையான தோசை பேட்டர் கூட அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா மார்னிங் சீக்கிரமே போய் ரீச் ஆகிடுவீங்க, அங்கே போய் எங்கே சாப்பிடுவீங்கன்ட்டு டுக்குக்காக தோசை பேட்டர் கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈவினிங் 6:30 போல் நமக்கு ட்ரெயின் கோவில்பட்டியிலேருந்து. ஸோ இந்த தடவை ட்ரெயின்லேயே போகலான்ட்டு, ஏன்னா டுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறப்போ அவனுக்கு 6 மந்த் இருந்துச்சு ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டு போகிறப்போ. ஸோ இப்போ ட்ரெயின்லேயே கூப்பிட்டு போகலாம், பஸ்ஸுமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் பஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்குமே செட் ஆக மாட்டுது. ஸோ அதனால் நம்ம இந்த தடவை ட்ரெயினே போகலான்ட்டு ட்ரெயின் சீக்கிரமாகவே புக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 500 ரூபா போல் எங்கள் அப்பா கொடுத்தாங்க. மறுபடியும் பாருங்கள், கிளம்புறப்போ காலில் விழுந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா வாங்கி அவனோட உண்டியலில் சேர்த்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு உண்டியல் ஃபுல்லாகிடுச்சு, இப்போ இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப தான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், நிறைய அவார்ட் கூட வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கூட பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. ட்ரெயின் கரெக்டாக 6:30 போட்டிருந்தது, 6:24 வந்துடுச்சு. இப்போ ரொம்ப குளிர் தான், என்ன தான் மார்கழி மாதம் முடிஞ்சாலுமே அந்த குளிர் வந்து ரொம்பவே ஹை பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் 3rd AC தான் புக் பண்ணியிருந்தோம். 3rd AC தான் பேர், ஆனால் ரொம்பவே ஏசி வந்து ஓவராக இருந்துச்சு. 2 பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இந்த கம்பளி டைப்பில் இருக்கிறது அது ஒன்றுமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே புதுசாக தான் இருந்தது. நல்ல வேலை டுக்குக்கு வந்து ஹேண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு JCB எடுத்துகிட்டு போனேன். ட்ரெயின் அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லுமே யார் யார் எந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு போய் பார்த்துட்டு நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. திருமங்கலம் மதுரை ரீச் ஆனதுக்கு அப்புறமே நான் டுக்குக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக கொடுத்தேன்னா அவனுக்குமே டைஜஸ்ட் ஆகும். அதனால் வீட்டிலேருந்தே அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க இட்லி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி. ஸோ அதை தான் சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் ஒரு 8:30 போல் நாங்களுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். 5 எல்லாமே ரீச் ஆக வேண்டியது 5:55 தான், ஆல்மோஸ்ட் 6 தான் வந்து ரீச் ஆனோம். இந்த ஊரில் கிளைமேட் வந்து அன்பிரடிக்டபிள்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ குளிர். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கர்நாடகாவில் பெங்களூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க பெங்களூர் தானேன்ட்டு. பெங்களூர் தான் வந்திருக்கோம். பெங்களூரில் நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறோம். அந்த சிட்டி பேர் வந்து நான் இப்போதைக்கு சொல்ல வேணான்னு நினைக்கிறேன், டியூ டு ப்ரைவசி. ஸோ எப்போ என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுறாங்களோ நான் அப்போ ஷேர் பண்ணுறேன். புது சிட்டி, புது வீடு, அதுக்கப்புறம் புது ஸ்லைடர். டுக்குக்கு வந்து இந்த ஸ்லைடர் ரொம்பவே பிடிக்கும், அவனோட ஸ்கூலில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே ஒரு பேபியோட வீட்டில் இருக்கா. ஸோ அதுலேயே போய் டெய்லி விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் இங்கேயுமே ஒன்று ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸாக வந்தோடனே அதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இப்படி தான் இந்த ட்ரெயின் ஜேர்னி அங்கேருந்து இங்கே பெங்களூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் டே பெங்களூர் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.